வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். இன்றைக்கி நாம் அன்பர்சி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு காரக்கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு காரக்கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கோம். நல்லா வேக விடாமல் பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கோம். இதை பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது கடாயில் ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு செவந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலராக ஆகிட்டு வருது பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு எந்த மசாலாவும் போடலை, வெறும் உப்பு போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை எண்ணெயில் சேர்த்துருக்கோம். அதுவே நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டை தோலோடு இடித்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன் அது கூட. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு இது கூட 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். அப்புறம் ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு போட்டுட்டோம், அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமும் நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு காரக்கறிக்கு ஒரு பொடி செய்யணும். அதுக்கு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு கடாயில் சேர்த்துருக்கோம். அடுத்தது அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கோம். இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு தான் நம்ம இந்த பொடி செஞ்சுருக்கோம். எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மேலே எல்லா மசாலாவும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ரசம் வச்சுட்டு, தக்காளி ரசம் வச்சுட்டு அது கூட இந்த உருளைக்கிழங்கை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.